Hello everyone, welcome to Mrs. Versatile. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வித்தியாசமான ஹெல்தியான ஒரு சீ ஃபுட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை கடல் சிப்பின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஆயிஸ்டர்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ ஆயிஸ்டர் 20 மினிட்ஸ் சுடுதண்ணியில் வேக வச்சுருக்கேன். இதை வேக வைக்கும் போது இந்த ஷெல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஆயிஸ்டரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஆயிஸ்டரை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 20 மினிட்ஸ் ஆயிஸ்டரை சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ ஆயிஸ்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒருத்தர்லேருந்து 2 பேர் மட்டும்தான் சாப்பிட முடியும். ஸோ உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆயிஸ்டர் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பொதுவாக குழந்தைங்க இதை அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஆயிஸ்டரில் நிறையா ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் ஆயிஸ்டர் க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் இந்த பிரெட் க்ரம்ஸோடு ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு டாங்ஸில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆயிஸ்டர் எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸில் வச்சு அதை நல்லா கோட் பண்ணணும். கோட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டில் இந்த ரெசிபியை இந்தியன் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு சூப்பராக வந்துச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கோட் பண்ணி ரெடியாக இருக்கிற ஆயிஸ்டர்ஸை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சாச்சு. இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் ஆயில் நல்லா சூடாகி இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வந்ததும் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கிற ஆயிஸ்டர்ஸை டீப் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். சில நேரம் நம்ம மேலே ஆயில் தெரிக்கும். ஸோ கவனமாக பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நான் இதில் கொஞ்சமாக
சாட் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான டீப் ஃப்ரைட் ஆயிஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.